கன்னியாகுமரி அருகே சாலையை கடக்க முற்பட்ட பைக் விபத்துக்குள்ளான காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சாலையை கடக்க முற்பட்ட பைக் மீது மற்றொரு பைக் மோதியதில் இளைஞர் படுகாயம் அடைந்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். கீழே விழுந்த பைக் நீண்ட தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு மின்கம்பம் மீது மோதி தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை முடிய செய்தியாளர் ஆனந்த் வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த், மேலும் விவரம். வணக்கம் சாம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள மிடலக்காடு பகுதியை சேர்ந்தவர் ஜாஸ்மின் பிட்டோ. கல்லூரி மாணவரான இவர் நேற்று காலை தேர்வு எழுத தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இருசக்கர வாகனமானது குளச்சல் நாகர்கோவில் சாலையில் உடையார் வலை என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே இருசக்கர வாகனத்தில் கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்ற செல்லதுரை என்பவரின் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. மோதிய வேகத்தில் சாலையில் கவிழ்ந்த கல்லூரி மாணவன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் பல அடி தூரம் இழுத்து செல்லப்பட்டு சாலை ஓர மின் கம்பத்தில் மோதி தீப்பற்றி எரிந்து சுழந்து நின்றது. இருசக்கர வாகனத்தில் பற்றி எறிந்த தீ அணைந்த நிலையில் இருசக்கர வாகனத்துடன் பல அடி தூரம் இழுத்து செல்லப்பட்ட படுகாயமடைந்த கல்லூரி மாணவன் பிரிட்டோ ஹெல்மெட் அணிந்திருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இந்த விபத்து குறித்து குளச்சல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த விபத்து குறித்த பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது சாம். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.